வேலவன் ஸ்டோர்ல என்ன வேணும்னு நினைக்கிறியோ எல்லாமே நீ வாங்கலாம். நம்ம பண்ற படங்களுக்கு எல்லாமே மேக்ஸிமம் இங்க தான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன் நான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம்னு சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் ஒன்று வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஒரு ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருந்தோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ நீங்கள் பணம் இப்போ தள்ளுபடி சொல்கிற 6000 கோடியை 3 மாதத்தை நீங்கள் கட்டி ஆகணும். திரும்பி ஆர்பிஐ கட்டி ஆகணும். இப்போ 20,000 கோடி இப்போ வாங்கிய கடனை தள்ளுபடி செய்யறேன்னு சொல்லி தான் நீங்கள் வாக்குறுதி அளித்தீங்க. கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, அதனால் இப்போ தள்ளுபடி இப்போ சொல்கிறது இப்போ அது நல்லதில்லை. ஏன்னா இப்போ மாற்றத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா இப்போ இது தான் தெரிஞ்சுதான் நாங்கள் தேர்தல் அறிக்கை விவசாய கடனை தள்ளுபடி செய்யணும்னு சொல்லவே இல்லை. நாங்கள் நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்றீங்க, கூடுதலாக சொன்னீங்க. நாங்கள் முழுமையாக 5 ஆண்டுக்கு 5 ஏக்கரை வரை நாங்கள் முழுமையாக தள்ளுபடி செய்வோம். அவன் இப்போ ஒரு ஏக்கருக்கு 50 லட்சம் 50,000 1 லட்சம் வாங்கிட்டு இப்போ தள்ளுபடி செய்வாங்கன்னு வச்சுட்டு அவனும் பணம் கட்டலை. இன்னும் சொல்ல போனால் ஒரு விவசாய கூட்டுக்கடன் வாங்கினாங்கன்னா 1 லட்சம் வரை இலவசமாக, ஒரு ஆண்டு 10 மாதத்துக்கு இலவசமாக வட்டியில்லா கடன். அது ஒரு ப்ராப்ளம். அதான் இப்போ விவசாயி கத்துறது. 10 வட்டியில்லா கடனை கலைஞர் தான் கொடுத்தார். 6 மாதம் கலைஞர் முதலமைச்சராகும் போது 6 விவசாயம் வாங்கின கடன் 6 மாதத்திற்கு வட்டியில்லா கடன். எங்களுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு 1 லட்சம் ஒரு ஆண்டு வரை அவர் வட்டியில்லா கடன் வாங்கின. 1 லட்சம் கடன் வாங்கினான்னா அவனுக்கு வட்டி கிடையாது. அந்த அந்த 1 வருஷம் தாண்டி ஒரு நாள் ஆச்சுன்னா அந்த வட்டி முழுவதும் ஆண்டுக்கு முழுவதும் அந்த 1 லட்சத்துக்கு சேர்க்கப்படும். அந்த பிரச்சனை தான் இப்போ விவசாயிகள் ஏன் கத்துறாங்கன்னா, இப்போ வாங்கின கடன் தள்ளுபடி செய்வாங்க சொல்லி அவங்க விவசாயிகள் கடன் கட்டாமல் வந்துட்டு இப்போ விவசாய கடன் இப்போ கட்ட லோனும் வாங்க முடியல. விவசாய தமிழை தவறிய கடனை காரணத்தால் விவசாயிகள் கடனும் வாங்க முடியல. ஆக கொடுத்த கடன் முடியல. இப்போ கிட்ட வாங்கின கடன் 21,000 பேர் இப்போ 21,000 கோடி கிட்ட அளவுக்கு நீங்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஆனால் 6,000 கோடி, அந்த 6,000 கோடி தள்ளுபடி பண்ணதுக்கு பல போராட்டம் பண்ணி அது இப்போ ஒரு ஸ்டெப்பு ஒரு பிட்டு போட்டிங்க 2,500 ரூபா. அப்புறம் 2வது பிட்டு போட்டு இப்போ 50,000 இப்போ 75,000 சொல்றீங்க. 1 லட்சம் வரை கடன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அது கொடுக்கவில்லை. அது வேற சொல்றீங்க. இப்போ ஆண்டுக்கு நாங்கள் முன்கடனாக விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 15,000 கொடுப்போம் தேர்தல் அறிக்கையில் அறிவித்திருக்கின்றீர்கள். முதல்ல ஒரு ஒப்பீடுங்கிறது 5 வருஷமா ஆட்சியில் இருந்திருக்காங்க, நம்ம 3 மாசமா இருக்கிறோம். இந்த ஒப்பீடுங்கிறதே நான் தவறுன்னு சொல்ல விரும்பல, நியாயமானு கேட்கிறேன். நம்பர் 1. 2 கேள்விதான் கேட்கிறேன் விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து. 200 உங்களை பார்த்து தான் பேசணும். முன்னாள் அமைச்சர் 200 தொகுதிகளில் வெல்வோம், நாங்கள் தான் அடுத்த ஆட்சி அமைப்போம்ங்கிறதை உறுதியாக திராவிட முன்னேற்ற கழகம் நம்பியது. அதில் மாற்று கருத்து இருக்காதுன்னு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நான் பதிவு பண்றேன். ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் அவர் ஒரு விவசாயி சொன்னாரு அப்படின்னு 3 முறை பதிவு பண்ணாரு. அவருடைய முதல் பிரச்சாரம் காலடி பட்டது பரந்தூர்ல ஒரு விவசாயிகளுக்கு உதவியாக இருப்பதற்காக. அப்பொழுதே சொன்னார், என்னுடைய வாழ்க்கை விவசாயிகளுக்காக இருக்கணும். அப்படி சொன்ன எங்களுடைய மேனிஃபெஸ்டோல
நாங்கள் சொன்னோம் விவசாய கடன் தள்ளுபடின்னு. அதை முயற்சியாக எடுத்து 5932 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்திருக்கிறார். ஆனால் 200 தொகுதியில் வெல்வோம் சொன்ன திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில விவசாய கடன் தள்ளுபடி பேசவே இல்லை. அது அவரே ஒத்துக்கிட்டார். நாங்க அண்ணனே ஒத்துக்கிட்டார். அண்ணனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அண்ணனே ஒத்துக்கிட்டார். நாங்க விவசாய கடன் தள்ளுபடி பத்தி பேசவே இல்லை. விவசாய கடன் பத்தி ஏன் பேசல? அப்ப விவசாயிகளுக்கு கடன் இருக்குமா இல்லையாங்கிறது முன்னாள் விவசாயத்துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்பொழுது உங்களுக்கு அந்த எண்ணமே முதல் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் ஒருவேளை வந்திருந்தாலும் அந்த எண்ணம் உங்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த எண்ணம் எங்க தலைவருக்கு இருந்திருக்கு. ஒன்னே ஒன்னு இந்த அவையில பதிவு பண்றேன். அவர் சொல்லல, செயல்படக்கூடியவர் எங்கள் தலைவர். சொன்னால் செய்வார். நம்பர் 1. நம்பர் 2, இந்த அறிவிப்பை இப்பொழுது வரலாற்று ரீதியான ஒரு அறிவிப்பை கொடுத்தார். சன்னர் நகர் நெல்லுக்கு 2750 ரூபாய், 2600. உங்களை மாதிரி எங்களுக்கு கமெண்ட் பண்ண தெரியும். சபாநாயகர்களே, இதை நீங்கள் மரபுப்படி அவங்களும் நடந்துக்கணும் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களோட உறுப்பினர்கள் மரபுப்படி இருக்கிறாங்க. கரும்புக்கு 4000 ரூபாய் கொடுக்கிறோம். இதற்கு பின்பு எதற்காக இதை முதலமைச்சர் உயர்த்தினார்? விவசாயி கிட்ட அவர் என்ன கேட்டார்? வந்தவன விவசாயி கிட்ட கேட்டார். PR பாண்டியன் அவர்களை பார்த்தாங்க, எல்லா விவசாய சங்கங்களை பார்த்தாங்க, எங்களை அழைத்து எல்லா விவசாய சங்கங்களும் பேச சொன்னாங்க. உடனடியாக ஏன் அந்த அறிவிப்பு கொடுத்தாருன்னா, நம்மளுடைய உணவுத்துறை முன்னாள் உரைத்துறை அமைச்சர் சொன்னார், நமக்கெல்லாம் ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். இதுவரைக்கும் நம்ம இங்க இருக்கக்கூடிய இல்ல அவரோ ரேஷன் கல்ல இருந்து அரிசி வாங்கி நம்ம வீட்டுல சாப்பிட்டு இருப்போமா? மக்களுடைய பிரச்சனை இது, உண்மையான மக்களுடைய பிரச்சனை. பெரும்பாலும் முதல்வருடைய கவனத்திற்கு வந்தது இலவசமாக கொடுக்கக்கூடிய அரிசி மக்கள் வீட்டுல சாப்பிட முடியாத அளவுக்கு தரம் குறைந்திருக்கு. அதற்கு உடனடியாக முதலமைச்சர் சொன்னார், உடனடியாக 2750 சன்னரக நெல்லுக்கு விலை ஏற்றுவோம். அந்த நெல் அதிகமாக உற்பத்தி படும் பொழுது அந்த நெல்லை மக்களுக்கு கொடுங்கன்னு சொன்னதுக்காக இன்னைக்கு 2750 ரூபாய் ஏத்திருக்கார். இதை எதற்காக ஏத்திருக்காருன்னு முத புரியணும். உணவுத்துறையில இப்ப இருக்க அரிசியோட நல்ல குவாலிட்டியான அரிசி கொடுக்கணும், சன்னரக அரிசி கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்கார். நம்பர் 1. 4000 ரூபாய் எதற்காக கரும்புக்கு ஏத்திருக்கார் அப்படின்னா, விவசாயத்துறை அமைச்சர் சொல்லணும், முன்னாள் விவசாயத்துறை அமைச்சர் அண்ணன் சொல்லணும், கரும்போடைய ஏக்கர் பரப்பளவு இந்த 5 வருஷத்துல, கடந்த 5 வருஷத்துல எத்தனை லட்சம் ஏக்கர்ல இருந்து எத்தனை லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கு. குறிப்பாக வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் இங்க இருக்கு, முன்னாள் அமைச்சர் வேலுன்னு இருக்கிறாரு. எத்தனை லட்சத்துல இருந்து எத்தனை லட்சம் குறைஞ்சிருக்கு? தரவுகள் தான் ரொம்ப பேசினாரு. அண்ணன் முடிஞ்சா நீங்க தரவு சொல்லுங்க, எங்கிட்ட தகவல்கள் இருக்கு, அவருக்கு வாய்ப்பு கொடுங்க. 100% 30% குறைஞ்சிருக்கு கரும்புடைய சாகுபடி. எல்லா ஃபேக்டரிஸும் மூடி இருக்காங்க. தமிழ்நாட்டிற்கு தேவையான சர்க்கரை அளவு இதே மாதிரி நம்மளுடைய விவசாயிகள் கரும்பு பயிர்கள் பண்ணலாம். நாளைக்கு மகாராஷ்டிரால இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய நிலைமை வரும். இன்றைக்கு மகாராஷ்டிரால இருந்து வந்துட்டு இருக்கு. இதற்காக தான் நீ 4000 ரூபாய் இன்றைக்கு விலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. சோ கரும்போடைய உற்பத்தியே கடந்த 5 வருடத்தில் 70% குறைஞ்சிருக்கு, ஆலைகள் மூடப்பட்டிருக்கு. சோ விவசாயிகள் பயிரை விதைய வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்குறதுல இருந்து, உரத்தை வாங்கி அறுவடை பண்ணி அதை எடுத்துட்டு போய் கொள்முதல் பண்ணக்கூடிய இடத்துல 40 ரூபாய் வாங்கினதுல இருந்து குறைந்தபட்ச விலை இல்லாமல் இன்னைக்கு விவசாயிகள் கண்ணீரோட தான் இன்றைக்கும் இருந்திருக்கார்கள். உறுதியாக நாங்கள் சொல்றோம், இந்த ஆட்சி 5 வருடம் முன்பு விவசாயிகளோட பொற்கால ஆட்சியாக எங்களுடைய முதலமைச்சர் உருவாக்க சொன்னதை செய்வார். அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. விவசாயிக்கு நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. வறட்சி, திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியில் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம். ஆக இருந்து இப்போ மக்கள் விவசாயிகள் போராட்டத்தில் உட்காரல. பச்சை துண்டுடைய அதிகம் எங்களுடைய ஆட்சி தான் பச்சை துண்டு அதிகமாக வளர்ந்தது. விவசாயிகள் சங்கம் நிமிர்ந்து நடந்தார்கள்.
விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்திலே விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்னொன்னாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்குறாரு, விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், பூதி அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்க செங்கோட்டையனும் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான ஏக்கர் ஆன்சரிங் அப்ப இருந்தது. இப்ப செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவரு சென்னை விவசாயி. அவங்க போன சட்டத்துறை அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. எத்தனை பேர் குண்டாஸ் போட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். விவசாயிகள் போராட்டம் கடுமையாக அடக்கப்பட்டது, எல்லா இடத்துலையும் அடக்கப்பட்டது. அவ்வளவு வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்குது. அவ்வளவு பேர் நிலுவையில் உள்ள வழக்குகளை வாபஸ் பெற சொல்லி போன வாரம் தான் விவசாயிகள் சார்பாக பெரிய கோரிக்கையும் வைக்கப்பட்டது. ஸோ அதை வந்து இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நன்றி. உறுப்பினர் நீங்க பேசலாம். மிகு பேரவைத் தலைவர்களே, அவர் எந்த போராட்டம் தெரியாமல் பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்டில் எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பற்றி அவர் பேசுகிறார். விவசாயிக்கு வந்து நெல் விலையை உயர்த்தி அந்த வயலை உயர்த்தி இது கேட்கவே இல்லை. வறட்சி திடீர்னு மழை பெய்யும். எங்கள் ஆட்சியில் திடீர்னு, உங்கள் ஆட்சியில் மழையே பெய்யல. எங்கள் ஆட்சியில் திடீர்னு மழை பெய்யும். திடீர்னு மழை பெய்ஞ்சு திடீர்னு விவசாயம்லாம் பாதிக்கப்பட்டு உடனே முதலமைச்சர், எங்கள் அன்றைய முதலமைச்சர் அங்கே போய் பார்த்து நாங்கள் ஓடி போய் மழை பெஞ்சால் நாங்கள் போய் ரோட்டில் நானும் சக்கரை பண்ணி நிற்கணும். ஆக போய் எங்கள் தஞ்சை டெல்டா போய் தான் நிற்போம் சார். அறநிலைத்துறை அமைச்சர் சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகளில் போற போக்கில் ஒரு திரைக்கதை வசனம் ஒன்று சொன்னார். போன ஆட்சியிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விவசாயிகள் வந்து 309 கோடிக்கு வந்து நீங்கள் நெல் சேமிப்பு கிடங்குகள் அமைப்பீங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு பல இடங்களில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. தஞ்சாவூர்லேயே அண்ணங்கிட்டலாம் கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சுன்றதை பற்றி சொல்லல. வாகன போக்குவரத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த கொள்முதல் செய்துவிட்டு வாகன போக்குவரத்து செய்யக்கூடிய பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணாங்க. அதெல்லாம் அண்ணன் கண்ணுக்கு வரவே இல்லையா என்னன்னு தெரியல. கரும்புக்கு வந்து ஒரு விலை நிர்ணயம் செய்துவிட்டு, கரும்புக்கு ஒரு விலை நிர்ணயம் அரசாங்கம் செஞ்சா அந்த விலைக்கு கீழே இன்னொரு விலையை அதிகாரிகள் நிர்ணயம் செய்து கருது கொள்முதல் செய்ததாகலாம் அன்னைக்கு விவசாயிகள் போராடினாங்க, பிரச்சனை பண்ணாங்க. அதையும் அண்ணா மறந்துட்டாரு போல. இப்படி ஐயா விவசாயிகள் சொன்னதான் சொல்றேன், இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னார், யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டாரு. எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. அப்ப இவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா, சர்க்கரையை எறும்பு தின்னுருச்சு, சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம்.